வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு குழம்பு பண்ண போகிறோம். வெண்டைக்காய், பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, இது கொஞ்சம் தக்காளி அரைச்சி வச்சு பேஸ்ட்டாக வச்சுருக்கோம். மிளகுத்தூள், மஞ்சள் தூள். எண்ணெய் ஊற்றுறோம். இதையும் தட்டி வறுத்தெடுக்கணும். இந்த அளவுக்கு வறுத்தெடுக்கணும். எண்ணெய் ஊற்றி கடுகு போடுறோம். உளுந்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சாச்சு. தக்காளி, பெரிய வெங்காயம், அரைச்சி வச்ச தக்காளி, மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இது கூட சேர்க்குறோம். கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்க்குறோம். இப்படி கொதித்து பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு வெண்டைக்காய் தட்டணும். வெண்டைக்காயும் பெரிய வெங்காயம் வதக்கி வச்சுருக்க கொஞ்சோண்டு காயப்பொடி சேர்க்குறோம். கருவேப்பிலை. பாருங்கள், வெண்டைக்காய் காரக்குழம்பு சுவையாட்டு அருமையாட்டு அழகாக இருக்கும். இது போல் செய்து பாருங்கள். இது கோதுமை தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இது போல் செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். கோதுமை தோசை.